Good morning students, class 10th standard, subject social economics, 3rd unit, food security and nutrition. Okay, today we discuss about multi-dimensional nature of poverty. அதாவது பல பரிமாணங்களில் நம்முடைய ஏழ்மை நிலை பாவர்ட்டியை பற்றி இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். Okay, multi-dimensional poverty measures can be used to create a more comprehensive picture. They reveal who is poor, how they are poor and the range of disadvantages they experience, as well as providing a headline measures of poverty. Multi-dimensional measures can be broken down to reveal the poverty level in different areas of a country and among different subgroups of people. The Multi-Dimensional Poverty Index MPI was launched by the United Nations Development Programme UNDP and the Oxford Poverty Human Development Initiative OPHI in 2010. The basic philosophy and significance of MPI is that it is based on the idea that poverty is not unidimensional and that it is a rather multidimensional. Multidimensional poverty is made up of several factors that constitutes poor people experience of deprivation such as health, education, living standards, income, disempowerment, quality of work and threat from violence. ஓகே, இந்த மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி அப்படிங்கிறது இதை வந்து நம்ம நிறைய எந்த அளவுகோலில் நம்ம இதை மெஷர் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் மக்களினுடைய வாழ்வாதாரம். ஓகே, முதல்ல என்ன சொல்கிறோம், ஹெல்த்து, அவங்களுடைய ஹெல்த்து உடல் நலத்தை பற்றி பார்க்குறோம். செகண்ட், அவங்க வந்து எப்படி படிச்சிருக்காங்க, எஜுகேஷன், அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய எஜுகேஷன் லெவலை பார்க்குறோம். லிவிங் ஸ்டாண்டர்ட்ஸ், வாழ்க்கை தரம், அதுக்கப்புறம் அவங்களுடைய வருமானம், இன்கம், அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய திறமை, அவங்களுடைய எபிலிட்டி ஆஃப் ஒர்க், அவங்க எப்படி வந்து வேலை செய்கிறாங்க, இதையெல்லாம் பொறுத்து தான் ஒரு கண்ட்ரியினுடைய பாவர்ட்டியை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நிர்ணயம் பண்ணுறோம். ஓகேவா, இதில் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு நிறைய அட்வான்டேஜஸும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. ஏன்னா ஒரு கண்ட்ரி வந்து அந்த மேக்ஸிமம் எல்லா கண்ட்ரியுமே என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொன்னால் அந்த அபவ் பாவர்ட்டி லெவலில், அந்த அபவ் பாவர்ட்டி லைனில் தான் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஓகே, ஏபிஎல் அந்த லெவலில் தான் இருக்கணும். முடிஞ்ச வரைக்கும் எல்லா கண்ட்ரியும் எப்படி என்ன நினைப்பாங்க அப்படின்னா ஒரு டெவலப்டு கண்ட்ரியாக இருக்கணும், ரிச் கண்ட்ரியாக இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஓகே, அந்த பிபிஎல் லெவலுக்கு வரவே கூடாது அப்படின்னு சொல்லி தான் வந்து நினைப்பாங்க. இதுக்கு வந்து ஒரு இண்டெக்ஸ் வந்து ஒரு குறியீடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இண்டெக்ஸை வந்து யார் கொண்டு வந்தாங்கன்னா ஆக்ஸ்போர்ட் பாவர்ட்டி ஹியூமன் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது 2010 வந்து இதை வந்து நிர்ணயம் பண்ணுறாங்க. அது என்னென்னா மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் MPI அப்படிங்கிறத லான்ச் பண்ணுறாங்க. யாருன்னா யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் UNDP அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அமைப்பு, யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப் ப்ரோக்ராம், அவங்க தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த MPI மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ், அதாவது பல பரிமாணங்களில் அந்த ஏழ்மை நிலையை பற்றிய ஒரு குறியீடு அப்படின்னு சொல்கிறது. எப்போ அப்படின்னா 2010 இதை வந்து லான்ச் பண்ணாங்க. இது எந்தனுடைய அடிப்படையில் இவங்க வந்து அந்த இண்டெக்ஸை வந்து கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு வந்து நான் சொன்ன மாதிரி ஹெல்த்து, எஜுகேஷன், லிவிங் ஸ்டாண்டர்ட்ஸ், இன்கம், டிஸ்எம்பவர்மெண்ட், குவாலிட்டி ஆஃப் ஒர்க் அண்ட் த்ரெட் ஃப்ரம் வைலன்ஸ். பாருங்கள், ஒரு 10 இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹெல்த் அப்படிங்கிறது எப்படி பிரியுது அப்படின்னா 2 கேட்டகரிஸாக பிரியுது, நியூட்ரிஷன் அண்ட் சைல்டு மார்டாலிட்டி. அதாவது ஹெல்த் அப்படின்னா எப்படி ஊட்டச்சத்து உள்ள உணவுகளை நம்ம எப்படி வந்து சாப்பிட்றோம், பிறக்கக்கூடிய குழந்தைங்கள் எவ்வளோ ஊட்டச்சத்து உள்ள குழந்தைங்களாம் எப்படி இருக்காங்க, இப்போ இருக்கிறவங்களுடைய இது எப்படி, அவங்களுடைய வாழ்நாள் என்ன, இது எல்லாமே அது எது வந்து மெஷர் பண்ணுது அப்படின்னா அந்த நியூட்ரிஷன்ஸ் வந்து என்ன பண்ணிடுது அப்படின்னா மெஷர் பண்ணுது. சைல்டு மார்டாலிட்டி அப்படின்னா குழந்தைங்களுடைய பிறப்பு, அதாவது எவ்வளவு இறப்பு விகிதம், எவ்வளவு குழந்தைங்க வந்து ஊட்டச்சத்து குறைபாடுனால வந்து இறந்து போகிறாங்க அப்படிங்கிறத இண்டெக்ஸ் பண்ணுது. அது வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம், ஹெல்த், அதான் 3 டைமென்ஷன்ஸ் ஆஃப் பாவர்ட்டி அப்படின்னு சொல்லுது. நெக்ஸ்ட் எஜுகேஷன், இயர்ஸ் ஆஃப் ஸ்கூலிங், எந்த ஏஜில் இருந்து குழந்தைங்களை வந்து ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க, அப் டு எது வரைக்கும் வந்து அவங்க தங்கு தடை இல்லாமல் வந்து படிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இயர்ஸ் ஆஃப் ஸ்கூலிங். அடுத்து ஸ்கூல் அட்டண்டன்ஸ், ரெகுலராக போகிறாங்களா, பர்மனெண்ட்டாக ஸ்கூலுக்கு வந்து கரெக்டாக போகிறாங்களா அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறது தான் அந்த ஸ்கூல் அட்டண்டன்ஸ். அடுத்து லிவிங் ஸ்டாண்டர்ட், அவங்களுடைய வாழ்க்கை தரம், குக்கிங் ஃபியூல், அவங்க வந்து எந்த ஃபியூல் யூஸ் பண்ணி குக் பண்ணுறாங்க, பழைய காலம் மாதிரி விறகு அடுப்பில் பண்ணிகிட்டு இருக்காங்களா இல்லை வேறு வந்து நவீன மாடர்ன் டெக்னாலஜி எல்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத குக்கிங் ஃபியூல். சானிடேஷன், வாட்டர், எலக்ட்ரிசிட்டி, ஃப்ளோர் அசட்ஸ், இது எல்லாம் தான் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த 10 இண்டிகேட்டர்ஸ் தான் எதை வந்து மெஷர் பண்ணுது அப்படின்னா இந்த மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் அதை வந்து மெஷர் பண்ணிட்டு இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க, மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் 2018 இன் இந்தியா.
ஓகே 2018ல இந்தியாவில் மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டியோடைய அந்த இண்டெக்ஸ் என்னெல்லாம் குறியீடுகளை வந்து நமக்கு கொடுத்துருக்கு, என்னென்ன தரங்களை வந்து நமக்கு கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்கலாம். மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் 2018 report prepared by the United Nations Development Program, that is UNDP, and the Oxford Poverty and Human Development Initiative make the following observations about India. India has reduced its poverty rate drastically from 55% to 28% in 10 years, with 271 million people moving out of poverty between 2005 and 6 and 2015 and 16. India still had 364 million poor people in 2015 and 16, the largest for any country, although it is down from 635 million in 2005 and 6. Of the 364 million people who were MPI poor in 2015 and 16, 156 million were children, whereas in 2005 and 6 there were 292 million poor children in India. This represents a 47% decrease or 136 million poor children growing up in multi-dimensional poverty. 80% of people belonging to ST were poor in 2005 and 6 and 50% of them were still poor in 2015 and 16. Bihar, with more than half its population in poverty, was the poorest state in 2015 and 16. The four poorest states, Bihar, Jharkhand, Uttar Pradesh and Madhya Pradesh, were still home to 196 million MPI poor people, which was over half of all the MPI poor people in India. Kerala, one of the least poor regions in 2006, reduced its MPI by around 92%. ஓகே, இப்போ 2018ல மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ், அதாவது யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், அவங்க வந்து நம்ம இந்தியாவுடைய அவங்களும் இந்த ஆக்ஸ்போர்ட் பாவர்ட்டி அண்ட் ஹியூமன் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரெண்டு அமைப்புகளும் சேர்ந்து இந்தியாவுடைய பாவர்ட்டியை வந்து அவங்க என்ன பண்ணிருக்காங்க, ஒரு இண்டெக்ஸாக கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்தியா என்ன பண்ணிருக்காங்க, 55% இருந்த நம்மளுடைய பாவர்ட்டி 2018, அதாவது கடந்த 10 இயர்ஸ் 10 வருடங்களில் பார்த்தீங்கன்னா 28% என்ன ஆயிருக்கு அப்படின்னா ரெடியூஸ் ஆயிருக்கு. அதாவது என்ன, 271 மில்லியன் பீப்புள் மூவிங் அவுட் ஆஃப் பாவர்ட்டி. அதாவது 271 மில்லியன் பீப்புள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த பாவர்ட்டி ஏழ்மை நிலையிலிருந்து விடுவிச்சிருக்காங்க, வந்திருக்காங்க. எப்போனா 2005 and 6ல் இருந்து 2015 and 16 அந்த வருஷத்தில் பார்த்தீங்களா, இந்த கடந்த 10 ஆண்டுகளில் பார்த்தீங்களா இவ்வளவு மக்கள், அதாவது 28% என்ன ஆயிருக்கு அப்படின்னா ரெடியூஸ் ஆயிருக்கு. 271 மில்லியன் பீப்புள் அவங்களுடைய ஏழ்மை நிலையிலிருந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா முன்னேறி இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோம். நெக்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட் என்னன்னா, 364 மில்லியன் பீப்புள் புவர் பீப்புளா இன்னைக்கும் இருக்காங்க. எப்படின்னா 2015 and 16ல் வந்து அந்த கணக்கு பிரகாரம் என்ன பார்த்தீங்களா 364 மில்லியன் பீப்புள் வந்து இருக்காங்க. இருந்தாலும் நம்ம இந்தியா மாதிரி ஒரு லார்ஜஸ்ட் கண்ட்ரியில் இது வந்து பெருமளவில் வந்து குறைஞ்சிருக்கு. எப்படின்னா முதல்ல நம்ம பார்த்தீங்கன்னா 635 மில்லியன் பீப்புள் இருந்துறாங்க. எப்போ அப்படின்னா 2005 and 6 அந்த டைமில் நம்ம கால்குலேட் பண்ணும் பொழுது எவ்வளோ மில்லியன் பீப்புள் இருந்தாங்கன்னு சொன்னால் 635 மில்லியன் பீப்புள் இருந்தாங்க. அது அப்படியே ரெடியூஸ் ஆகி இன்னைக்கு எவ்வளோ மில்லியன் பீப்புள் இருக்காங்க அப்படின்னா 364 மில்லியன் பீப்புள் மட்டும்தான் இருக்காங்க. இதில் அதே மாதிரி 364 மில்லியன் பீப்புள் பார்த்தீங்களா எப்படி இருக்காங்கன்னா அதில் சில்ட்ரன், அதாவது 156 மில்லியன் வந்து குழந்தைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 292 மில்லியன் புவர் சில்ட்ரன் வந்து இன்னைக்கு இந்தியாவில் வந்து இருந்துட்டு இருக்காங்க. இது வந்து 47% என்ன ஆயிருக்கு அப்படின்னா டிக்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி இந்த எஸ்டி அந்த கேட்டகரிஸில் பார்த்தீங்கன்னா 80%ல இருந்து இன்னைக்கு ரெடியூஸ் ஆகி இன்னைக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் நம்ம வந்து நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 50%, 30% என்ன ஆயிருக்கு அப்படின்னா ரெடியூஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் இதில் எந்த ஸ்டேட்டில் வந்து அதிகமான பாவர்ட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் பிளேஸ் கோஸ் டு பீகார். பீகாருக்கு தான் இன்னைக்கு பாவர்ட்டி லைனில் வந்து ரொம்ப கீழே இருக்கிற ஸ்டேட் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா பீகார் தான். முக்கியமாக 4 ஸ்டேட்ஸை வந்து குறிப்பிட்டு சொல்கிறாங்க. எதெல்லாம் சொல்லி பார்த்தீங்களா பீகார், ஜார்க்கண்ட், உத்தரப்பிரதேஷ் அண்டு மத்திய பிரதேஷ். இன்றைக்கும் பார்த்தீங்களா 196 மில்லியன் பீப்புள் இந்த 4 ஸ்டேட்ஸில் மட்டுமே எப்படி இருக்காங்க அப்படின்னா பாவர்ட்டி லைனில் வந்து இருந்துட்டு இருக்காங்க. பாவர்ட்டி ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய ஸ்டேட் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா கேரளா தான். கேரளாவில் பார்த்தீங்களா 92% பார்த்தீங்களா பாவர்ட்டி இல்லாமல் ஒரு நல்ல அபவ்
பிபிஎல் லெவலில் வந்து இருக்கிறாங்க. ஒன்லி 8% பீப்புள் மட்டும்தான் பாவர்ட்டி லைனில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த இண்டெக்ஸ் வந்து இதை வந்து கொடுக்குது அப்படின்னு சொன்னால் எம்பிஐன்னு என்ன சொன்னால் மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ். இது யார் இந்த இந்த தரவரிசை நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா? யாருன்னா யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமும் ஆக்ஸ்போர்ட் பாவர்ட்டி அண்ட் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இனிஷியேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் 2018 ரிப்போர்ட் இன் தமிழ்நாடு. ஓகே, தமிழ்நாட்டில் இந்த 2018 என்ன ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓவர் த லாஸ்ட் டிகேட்ஸ் தமிழ்நாடு ஹேஸ் மேட் எ significant progress in poverty education. The districts in Tamil Nadu were classified into 3 categories, namely high poverty districts, more than 40% of the population living below poverty line, moderately poor districts 30 to 40%, and low level poverty districts below 30%. After 1994, the poverty has declined steadily in both rural and urban areas of Tamil Nadu, and the state has a smaller share of India's poor relative to its population. After 2005, the poverty reduction in this state has been faster than in many other states in India. Tamil Nadu leads in the poverty alleviation program during 2014 to 2017. Government of India is implementing many policies and programs to eradicate poverty. These policies and programs, if continued, will completely eradicate the poverty in the state. In future, Tamil Nadu can become a model of development in India. See, top 5 districts, the top and bottom MPI districts in Tamil Nadu. Top 5, Kanjipuram rank goes to first place, and Chennai second, Kudalur 3, Coimbatore 4th place, Nagapattinam 5th place. Okay, down bottom 5 districts in Dharmaburi 32nd place, Perambalur 31, Ramanathapuram 30, Virudhunagar 29, Ariyalur 28. சரி, இப்போ மல்டி டைமென்ஷனல் இண்டெக்ஸ் 2018 தமிழ்நாடுக்கு என்ன ரேங்க்கு என்ன கொடுத்துருக்காங்க? இது லாஸ்ட் 10 இயர்ஸில் பார்த்தீங்களா தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப அதிக அளவில் மற்ற எல்லா ஸ்டேட்டை கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டில் வந்து பாவர்ட்டி லைன் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ரொம்ப வந்து ரெடியூஸ் ஆகிருக்கு. அதாவது எவ்வளோ அப்படின்னு சொன்னால் 40% அவ்வளோதான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் இந்த 40% இருக்கிறது ஹை பாவர்ட்டி டிஸ்ட்ரிக்ஸாக என்ன பண்ணுறாங்க, கால்குலேட் பண்ணுறாங்க. செகண்ட் கேட்டகரி 30 to 40% இருக்கிறத வந்து என்ன மாடரேட்லி புவர் டிஸ்ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லோ பாவர்ட்டி டிஸ்ட்ரிக்ஸா அப்படிங்கிறத பிலோ 30% கீழே இருக்கிற டிஸ்ட்ரிக்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பிலோ பாவர்ட்டி டிஸ்ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க. ஓகே, இந்த 1994க்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்களா இது எப்படி இருக்குன்னா ஸ்டெடிலியாக இது வந்து குறைஞ்சிட்டே இருக்கு. எங்கே அப்படின்னா போத் ரூரல் அண்டு அர்பன் ஏரியாஸ். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ரூரல் ஏரியாஸ்லேயும் சரி அர்பன் ஏரியாஸ் ரெண்டுலையுமே என்ன இருக்குன்னா படிப்படியாக இந்த பாவர்ட்டி லைன் என்ன ஆயிருக்கு அப்படின்னா குறைஞ்சிக்கிட்டே தான் வந்து இருந்திருக்கு. 2014 and 2017 பார்த்தீங்களா நிறைய ப்ரோக்ராம் நிறைய என்ன பண்ணாங்க அப்படின்னா பாவர்ட்டியை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நிறைய ப்ரோக்ராம் எல்லாம் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இனிஷியேட் பண்ணுறாங்க. மக்கள் அதை இந்த பீப்புள் என்ன பண்ணுறாங்க அதை ஃபாலோ பண்ணுறாங்க. அந்த ப்ரோக்ராம் அந்த பாலிசிஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி ஓரளவுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த பாவர்ட்டியை வந்து எராடிகேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதில் டாப் 5 எம்பிஐ எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா காஞ்சிபுரம், சென்னை, கூடலூர், கோயம்புத்தூர் அண்டு நாகப்பட்டினம். அதே மாதிரி ரொம்ப கீழே இருக்கக்கூடிய டாப் 5 டிஸ்ட்ரிக்ட்ஸ் எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தர்மபுரி, பெரம்பலூர், ராமநாதபுரம், விருதுநகர் அண்ட் அரியலூர். ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் நியூட்ரிஷன் அண்ட் ஹெல்த் status of nutrition. We noted earlier that food security includes nutrition security too. Though our country has reached self-sufficiency in food production, the nutrition status of the population has not seen corresponding levels of improvement in 2015 and 16. 27% of the rural women and 16% of the urban women in the age group of 15 to 49 years were counted as undernourished or chronically energy deficient by the National Family Health Survey. More than half of the women in the reproductive age group 15 to 49 years in both rural and urban India were anemic in 2015 and 16. As regards children, about 60% of the rural and 56% of the urban children in the age group of 6 to 59 months are counted to be anemic in 2015 and 16.
about 41% of the rural and 31% of urban children are stunned, that is they are not of the required height in correspondence to their age. Another indicator of nutrition deficiency among children is underweight, which is weight in relation to age. In India 2015 and 16, about 20% of children in the age group of 6 to 59 months in rural and urban India are estimated to be underweight. Thus, though our country has reached self-sufficiency in food production, we are yet to attain food security for all. ஓகே, நெக்ஸ்ட் நியூட்ரிஷன் அண்ட் ஹெல்த் ஸ்டேட்டஸ் அப்படின்னா ஊட்டச்சத்து, அதுக்கப்புறம் நம்மளுடைய ஹெல்த் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்களா ஸ்டேட்டஸ் ஆஃப் நியூட்ரிஷன். இப்போ நம்ம இந்தியா என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால், ஏன்னா 1950 இருந்து நம்ம இந்தியாவில் என்ன பண்ணியிருக்காங்க, ஜவஹர்லால் நேரு பல வழிகளில் வந்து இந்த உணவு உற்பத்தியை பெருக்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, இந்த 5 இயர் பிளான் மூலமாக நிறைய ஃபர்ஸ்ட் கோல்ல எதை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர் தான் எடுத்தாங்க இல்லையா. செகண்ட் கோல்ல என்ன எடுத்தாங்கன்னா அக்ரிகல்ச்சர் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரெண்டையும் சேர்ந்து எடுத்தாங்க. ஓகே, இந்த மாதிரி இந்த 10 இயர்ஸுக்குள்ள என்னாச்சு அப்படின்னா செல்ஃப் சஃபிஷியன்சியை வந்து இந்தியா வந்து அடைந்தது. அப்படின்னா என்ன, உணவு உற்பத்தியில தன்னிறைவு அடைஞ்சிருக்காங்க. தன்னிறைவு என்னன்னா தனக்கு போக, நம்மளுடைய நாட்டுக்கு போக ரொம்ப எக்ஸஸாக இருக்கக்கூடிய ஃபுட்டை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதர் கண்ட்ரீஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணுற அளவுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த ஃபுட் செக்யூரிட்டியில் வந்து நம்ம நம்பர் ஒன்னாக இருந்துட்டு இருக்கோம். செல்ஃப் சஃபிஷியன்சி நம்ம அடைஞ்சிருக்கோம். அதனால் ஊட்டச்சத்து குறைபாடு அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா ரொம்ப ரொம்ப குறைஞ்ச அளவில் தான் வந்து இந்தியாவில் வந்து நம்ம இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2015-16 பார்த்தீங்களா 27% ஆஃப் த ரூரல் உமன் அண்டு 16% வந்து அர்பன் ஏரியாவில் பார்த்தீங்களா பெண்கள் வந்து ரொம்ப கம்மி தான். ரூரல் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா 27%, அர்பன் ஏரியாக்களில் பார்த்தீங்கன்னா 16% மட்டும்தான் என்ன ஆயிருக்காங்க அப்படின்னா அஃபெக்ட் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இது வந்து எந்த இண்டெக்ஸ் வந்து இதை மெஷர் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே அப்படின்னு அவங்க வந்து இதை வந்து மெஷர் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி குழந்தைகளில் பார்த்தீங்களா 16 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிற குழந்தைங்க பார்த்தீங்கன்னா 60% குழந்தைங்க எப்படி இருக்காங்க அப்படின்னா நல்லா தான் இருக்காங்க ரூரல் ஏரியாஸில். அதே மாதிரி அர்பன் ஏரியாஸில் பார்த்தீங்கன்னா 56% வந்து நல்ல ஒரு நிலைமையில தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அனிமிக் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜும் பார்த்தீங்கன்னா 41% வந்து ரூரல் அண்ட் 31% வந்து அர்பனில் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதே மாதிரி அண்டர் வெயிட் அப்படின்னு சொல்கிறது, அண்டர் வெயிட்னா இந்த ஏஜ் குரூப்புக்கு இந்த ஹைட்டுக்கு இவ்வளவு வெயிட் இருக்கணும் அப்படிங்கிறது தான் வெயிட் அந்த மெஷர்மெண்ட்டு. அதில் அண்டர் வெயிட் அப்படிங்கிறது அந்த ஏஜ் குரூப்புக்கு கீழே நம்ம வந்து வெயிட் கம்மியாக இருக்குது. அந்த மாதிரி அண்டர் வெயிட்டில் பார்த்தீங்களா அதுவும் வந்து 20% மட்டும்தான் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தமிழ்நாடு பார்த்தீங்களா இந்த நியூட்ரிஷியனில் பார்த்தீங்களா அதாவது ரொம்ப நம்ம வந்து ஒரு குட் கண்டிஷனில் தான் நம்ம வந்து இருந்துகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது தமிழ்நாடு கமிட்மெண்ட் ஆன் நியூட்ரிஷனில் பார்த்தீங்கன்னா அமர்த்தியா சென், a Nobel Prize winning economist, has observed that in India hunger is not enough of a political priority. The public expenditure on health is very low and funds allotted to programs like child nutrition remain unspent. It is only in states like Tamil Nadu that he sees a political will and commitment to tackle these issues by setting goals like achieving the status of malnutrition free state. அதாவது தமிழ்நாடு அமர்த்தியா சென் அப்படிங்கிற நோபல் பிரைஸ் வின்னிங் எக்கனாமிஸ்ட் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மற்ற அதர் ஸ்டேட்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும் பொழுது தமிழ்நாடு வந்து பொலிட்டிக்கல் லெவலில் தாண்டி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நியூட்ரிஷனில் வந்து ரொம்ப ஒரு குட் கண்டிஷனில் நல்ல ஒரு இதில் இருக்காங்க, நல்ல ஒரு ரிப்போர்ட்டில் இருக்காங்க. அதனால தமிழ்நாட்டை வந்து என்ன சொன்னால் மால்டி நியூட்ரிஷன் ஃப்ரீ ஸ்டேட் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் தமிழ்நாடு வந்து கமிட்மெண்ட் ஆகிருக்கு அப்படின்னு யார் சொன்னாங்க அப்படின்னு நம்மளுடைய எக்கனாமிஸ்ட் நோபல் பிரைஸ் வின்னிங் எக்கனாமிஸ்ட் அமர்த்தியா சென் அவங்களுடைய கருத்தாக இது இருந்துட்டு இருக்கு. நெக்ஸ்ட் நியூட்ரிஷன் அண்ட் ஹெல்த் ஸ்டேட்டஸ் இன் தமிழ்நாடு. நியூட்ரிஷன் பிளேஸ் எ crucial role in human health and well-being at the national level. Despite higher economic growth, improvements in human development indicators like nutrition's level of the population have been unacceptably slow. A large number of Indian children are stunned. A substantial number of Indian children and women are underweight, anemic and suffer from micronutrition deficiency. To address these concerns, the central and state government have been channelizing substantial resources into various health and nutrition schemes and programs like Integrated Child Development Service, that is ICDS, midday meals, reproductive and child health program RCH, and National Rural Health Mission NRHM. However, an effective scaling up of these efforts is required to
mitigate the incidence of undernutrition in the country. Okay, தமிழ்நாட்டில் பார்த்தீங்களா என்ன ஸ்டேட்டஸ் அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரொம்ப ஒரு ஹையர், அதாவது டெஸ்பைட் இது வந்து ஒரு ஹையர் எக்கனாமிக் ஸ்டேட்டஸில் தான் தமிழ்நாடு இருந்துகிட்ருக்கு. அதுக்கு நிறைய ப்ரோக்ராம் எல்லாம் பண்ணுறாங்க. என்னென்ன ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இன்டகிரேட்டட் சைல்ட் டெவலப்மெண்ட் சர்வீஸ் ICDS அப்படிங்கிறது ஒருங்கிணைந்த குழந்தைங்களுடைய இதுக்காக என்ன பண்ணுறாங்க, ஒருங்கிணைந்த ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணி அந்த டிபார்ட்மெண்ட் மூலமாக குழந்தைங்களுக்கு என்ன பண்ணாங்க, நிறைய ஊட்டச்சத்துக்களை எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க கொடுக்குறாங்க. அதாவது ப்ரெக்னென்சி லேடியாக இருக்கிறதுல ஆரம்பித்து அந்த குழந்தைங்க வந்து வளர்ந்து வரக்கூடிய அளவுக்கு அப் டு 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நல்ல ஒரு தரமான உணவு, நல்லா வளரக்கூடிய க்ரோத், அந்த மாதிரியான உணவு வகைகளை வந்து ஒருங்கிணைந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, கொடுத்துட்ருக்காங்க. அதாவது இன்டகிரேட்டட் சைல்ட் டெவலப்மெண்ட் சர்வீஸ் ICDS, மிட் டே மீல்ஸ், அப்புறம் மதிய உணவு திட்டம் அப்படிங்கிறது இங்கே நடைமுறையில் இருந்துட்டு இருக்கு. ரீப்ரொடக்டிவ் அண்ட் சைல்டு ஹெல்த் ப்ரோக்ராம் RCH, அதாவது நம்ம சொன்ன மாதிரி அவங்க ப்ரெக்னென்சியாக இருக்க ஆரம்பித்ததுலேருந்து அந்த குழந்தைங்க வெளியே வர வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா தேவையான அளவுக்கு அந்த பெண்களுக்கும் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய ஊட்டச்சத்துக்களை வந்து கொடுத்துட்ருக்காங்க. உங்களுக்குலாம் நிறைய பேத்துக்கெல்லாம் தெரியல, அந்த சத்து மாவு, அப்புறம் குழந்தைங்களுக்கு அந்த எக்கு, இது எல்லாமே என்ன பண்ணாங்க பால்வாடி ஸ்கூலில் கொடுக்குறாங்க. நம்ம வந்து அவங்கக்கிட்ட நம்ம போய் கரெக்டாக ப்ரைமரி ஹெல்த் சென்டரில் வந்து நம்ம வந்து நம்மளை மென்ஷன் பண்ணிக்கிட்டா அவங்க என்ன பண்ணுறாங்க, தேவையான எல்லா ஹெல்ப்புமே பண்ணுறாங்க. ஆனால் நம்ம யாரும் என்ன பண்ணுறதில்ல, கவர்மெண்ட்டை நாடி நம்ம போகிறது இல்லை. ஆனால் கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சதுன்னா அவங்க எந்த அளவுக்கு கேர் எடுத்து கொடுத்துட்ருக்காங்க. இது இல்லாமல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அமௌண்ட்டும் கொடுக்குறாங்க. எவ்வளவோ வந்து நிறைய ஸ்பெசிலிட்டிஸ் எல்லாம் நிறைய கொடுத்துட்ருக்காங்க. அதுவும் இந்த லெசன்லேயே நம்ம பார்க்கலாம். ஓகே, தமிழ்நாடு ஹேஸ் பிளேட் a pioneering role in bringing about significant changes in the health and nutrition status of children under 6 years of age, pregnant women, lacting mothers and adolescent girls. The government of Tamil Nadu successive budget outlays for nutrition and health are the highest in the country. The performance of the ICDS scheme and the Puratchi Thalaivar MGR nutritious meal program in Tamil Nadu are considered one of the best in the country. The government of Tamil Nadu policy for a malnutrition free Tamil Nadu guides the state long term multi-sectoral strategy for eliminating malnutrition. The goal is reducing human malnutrition of all types of the levels of best performing countries in Tamil Nadu. ICDS is being implemented through 54,439 child centers and 4,940 mini Anganwadi centers and 434 child development blocks, 385 in rural areas and 47 in urban areas, 2 in tribal areas. Okay, சரி, தமிழ்நாடு நம்ம சொன்ன மாதிரி நல்லா அதான் என்ன பண்ணுறாங்கன்னா மற்ற ஸ்டேட்டுக்கெல்லாம் முன்னோடியான ஒரு மாநிலமாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தமிழ்நாடு இருந்துட்டு இருக்கு. அதில் எக்ஸ்பெஷலி நான் சொன்ன மாதிரி அப் டு 6 years வரைக்கும் இருக்க குழந்தைங்களுக்கு தேவையான அளவுக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க, மால் நியூட்ரிஷனை வந்து கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா புரட்சி தலைவர் அவங்கள எம்ஜிஆர் அவங்க நியூட்ரிஷியஸ் மீல் ப்ரோக்ராம், அதாவது அவருடைய மதிய உணவு சத்துணவு அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க இல்லையா. அதுக்கு முன்னாடி வரைக்கும் மதிய உணவு அப்படின்னு தான் இருந்தது. இவங்க வந்து எம்ஜிஆர் பீரியடில் என்ன பண்ணாங்க அப்படின்னா சத்துணவு, அது அப்படியே பேர் ரீநேம் வந்து மாற்றி என்ன பண்ணாங்க, சத்தான உணவுகளை வந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க. அதாவது எக்லேருந்து எல்லாமே மத்தியான பருப்பு காய்கறிகள் இது எல்லாமே என்ன பண்ணாங்க கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ தட் இதனால் என்ன அப்படின்னா எந்த ஒரு குழந்தையும் வந்து என்ன மால் நியூட்ரிஷன், அதாவது நியூட்ரிஷன் குறைபாடு உள்ள குழந்தைகள் வந்து தமிழ்நாட்டில் இல்லை அப்படின்னு மற்ற ஸ்டேட்ஸுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு முன்னுதாரணமாக இருந்துட்டு இருக்காங்க. அதனால் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 49,499 அங்கன்வாடி சென்டர்ஸும், அப்புறம் 4,094 மினி அங்கன்வாடி சென்டர்ஸ், அப்புறம் சைல்டு டெவலப்மெண்ட் பிளாக்ஸ் அப்படிங்கிறதால 434 ஓப்பன் பண்ணியிருக்காங்க. 385 வந்து ரூரல் ஏரியாஸ்லையும், 47 வந்து எங்கே அப்படின்னா அர்பன் ஏரியாஸ்லையும் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். சரி, நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்களா, இதுலேயே with steady expansion into unreached areas, increasing coverage of marginalized groups, enhanced allocations and enlarged scope of services, ICDS is now considered to be one of the world's largest program of its kind and a model for the holistic development of the child. To ensure that services reach the intent beneficiaries, the program has been universalized and convergence promoted with allied departments dealing with health, education, drinking water, sanitation, etc. The Puratchi Thalaivar MGR malnutrition is considered to be the largest noon meal program in the country for combating malnutrition among children, increasing primary school enrollment and reducing dropout rates. Other states in the country have modeled their noon meals
program along the lines of Tamil Nadu pioneering efforts. ஓகே, இந்த புரட்சித் தலைவர் மதிய உணவு திட்டம் அது வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்களா தமிழ்நாடு வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா அதாவது அந்த குழந்தைங்களை வந்து ட்ராப் அவுட் அப்படிங்கிறதே ஒன்றும் இல்லை. அதாவது என்ன சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு 5th ஸ்டாண்டர்ட் அப் டு 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் என்ன ட்ராப் அவுட் சில்ட்ரன் வந்து ரொம்ப வந்து கம்மியாக இருக்குது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த மிட் டே மீல்ஸ் வந்து ஸ்கீம் தான். இது வந்து அதர் ஸ்டேட்ஸ்க்குலாம் எப்படி இருக்குது அப்படின்னா இது ஒரு மாடலாக இருந்துட்டு இருக்கு நூன் மீல் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் என்னென்னா இது வந்து அந்த நூன் மீல் சிஸ்டம் வந்து மால் நியூட்ரிஷன் ஒன்னோட மட்டும் நிற்கல, அதோட என்ன ஆயிருக்கு, எதுலலாம் நம்ம டெவலப்மெண்ட் ஆகிருக்கோம் அப்படின்னா ஹெல்த்து, எஜுகேஷன், இதனால் படிப்பறிவு ஏற்பட்டிருக்கு, நம்ம உடல்நலம் நல்லா இருந்திருக்கு, ட்ரிங்கிங் வாட்டர், தூய்மையான குடிநீர் தான் குடிக்கணுங்கிற அந்த அவேர்னஸ் மக்கள்கிட்ட ஏற்பட்டிருக்கு, சானிடேஷன், இது எல்லாமே பார்த்தீங்களா அந்த ஒரு திட்டத்தின் மூலமாக இத்தனை திட்டமும் என்ன பண்ணிட்டு இருக்கு, செயல்பட்டு இருக்கு. அதனால என்ன இருக்கு அப்படின்னா தமிழ்நாடு வந்து நம்ம அதர் ஸ்டேட்ஸுக்கு எல்லாமே ஒரு முன்னோடியான ஒரு மாநிலமாக திகழ்ந்து எல்லாத்துலேயுமே எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு என்ன சொல்றது ஒரு நல்ல ஒரு கட்டமைப்பு உள்ள ஒரு மாநிலமாக வந்து தமிழ்நாடு வந்து இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி. ஓகே, நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆன்கோயிங் ஸ்கீம்ஸ் இன் தமிழ்நாடு அண்டர் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஸ்கீம் ஃபினான்சியல் அசிஸ்டன்ஸ் ஆஃப் த tune of rupees 12,000 is being disbursed to poor pregnant women with the aim of meeting expenses on nutritious diet to compensate for loss of income during the delivery period and to avoid low birth weight of newborn babies in 3 installments to those availing and internal care delivering and immunizing the babies born in government institutions. Okay, இதை தாண்டி இன்னும் வேறு சில ஸ்கீம்ஸ் என்னென்னா டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஸ்கீம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 12,000 rupees என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ப்ரெக்னென்ட் உமனுக்கு வந்து கொடுத்துட்றாங்க, 3 இன்ஸ்டால்மெண்ட்டாக கொடுத்துட்றாங்க. இதனால என்ன அப்படின்னா அந்த நியூட்ரிஷன்ஸ் லாக் அப்படிங்கிற ஒரு குறைபாடு இல்லாமல் குழந்தை பிறக்கிறதுக்கும் அவங்களுக்கு வந்து ஏற்படக்கூடிய அந்த இழப்புகள் வந்து சத்து இழப்புகள் எல்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் கவரேஜ் பண்ணுறதுக்கும் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க 12,000 rupees வந்து 3 இன்ஸ்டால்மெண்ட்டாக வந்து கொடுத்துட்ருக்காங்க. அது என்ன நேமில் கொடுக்குறாங்க, டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஸ்கீம் for Chief Minister's Comprehensive Health Insurance Scheme was launched in the state in 2011 and 12 with the aim to provide universal health care to all by providing free medical and surgical treatment in government and private hospitals to any family whose annual income is less than ₹72,000 by meeting all expenses relating to the hospitalization of the beneficiary. இதை தாண்டி முதலமைச்சருடைய மருத்துவ திட்டம், முதல்வர் காப்பீடு திட்டம், அதன் மூலமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு குடும்பத்தில் யாருக்கு எந்த இடம் சரியில்லாமல் போனாலும் அப் டு 72,000 வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா முதல்வர் காப்பீடு திட்டத்தின் மூலமாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், அது வருஷ வருமானம் 72,000 வரைக்கும் இருக்கக்கூடிய வருமானம் இருக்கக்கூடிய குடும்பத்துக்கு கம்ப்ளீட் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த காப்பீடு திட்டத்தின் மூலமாக தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து கொடுத்துட்ருக்கு. Next, Tamil Nadu Health System Project TNHSF has launched ambulance service free of cost, the 108 emergency of ambulance service. Okay, இதை தாண்டி நமக்கு தெரியும் 108 ambulance service ரன் ஆகிட்டு இருக்கு. The school health program mainly emphasis on providing comprehensive health care service to all students studying in government and government aided school. இதை தாண்டி ஒவ்வொரு முறையும் என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு 3 monthsக்கு ஒரு முறை கவர்மெண்ட் ஸ்கூலில், கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் இல்லை அதர் ப்ரைவேட் ஸ்கூல் எல்லா ஸ்கூலுமே கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க ஹெல்த் ப்ரோக்ராம் அப்படிங்கிறத கண்டக்ட் பண்ணி அங்கேயும் என்ன பண்ணுறாங்க அந்தந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி என்ன டைப் ஆஃப் டிசீசஸ் எல்லாம் வந்துட்டுருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி மெடிக்கல் கேர் எல்லாமே கவர்மெண்ட் வந்து எடுத்துகிட்டு தான் இருக்குது. த நேஷனல் லெப்ரசி eradication program is being implemented in the state with the aim to detect and to provide sustained regular treatment to all leprosy patient. Okay, leprosy patient அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த தொழுநோயாளிகளுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வந்துடக்கூடாது, யாரும் அவங்கள வந்து அவாய்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு வந்து எல்லா விதமான ரெகுலர் ட்ரீட்மெண்ட் வந்து கொடுத்துட்ருக்காங்க. சரி, சம் நியூட்ரிஷன் ப்ரோக்ராம்ஸ் இன் தமிழ்நாட்டில் என்னென்ன நியூட்ரிஷன் ப்ரோக்ராம் என்ன, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நியூட்ரிஷன்ஸ் மீல் ப்ரோக்ராம். இட் இஸ் பீயிங் இம்ப்ளிமெண்டட் இன் த ரூரல் ஏரியாஸ் ஃப்ரம் 1st July 1982 and in urban areas for the school students from 1984, the old age pensioners from 1983 and for pregnant women from 1995. இதெல்லாம் யாருடைய பேரில் அப்படின்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நியூட்ரிஷன் மீல் ப்ரோக்ராம் மூலமாக என்ன பண்ணிட்டு இருக்காங்க, சத்துணவு கொடுத்துட்ருக்காங்க. எப்போ இருந்தாலும் 1982 கொடுத்துட்ருக்காங்க ரூரல் ஏரியாஸ் as well as அர்பன் ஏரியாஸ் எல்லாத்துக்குமே. 1983 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஓல்டேஜ் பென்ஷனர்ஸ் வயதானவர்களுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஓய்வூதியம் அப்படின்னு சொல்லிட்டு மந்த்லி ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கொடுத்துட்ருக்காங்க. 1995 என்ன பண்ணாங்கன்னா ப்ரெக்னென்ட்
உமன் அவங்களுக்கு இவ்வளோ ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் மந்த்லி அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டு இருக்காங்க கொடுத்துட்ருக்காங்க. நெக்ஸ்ட் நேஷனல் ப்ரோக்ராம் ஆஃப் நியூட்ரிஷன் சப்போர்ட் டு பிரைமரி எஜுகேஷன், ஜெனரல் ICDS project and World Bank assisted integrated child development services. The service started in 1991 in 318 blocks covering 24 districts. In 1999 this extended to 318 rural blocks and 19,500 centers. Okay, இந்த ICDS அப்படிங்கிறது என்னன்னா இன்டகிரேட்டட் சைல்ட் டெவலப்மெண்ட் சர்வீஸ் அப்படிங்கிறது 1991ல ஸ்டார்ட் பண்ணாங்க. மொத்தம் 318 பிளாக்ஸ் 24 டிஸ்ட்ரிக்ஸ் அது கவர் பண்ணியிருக்கு. 318 எங்கன்னா ரூரல் பிளாக்ஸ், அப்புறம் அது இல்லாமல் 19,500 சென்டர்ஸ்லேயும் இது என்ன பண்ணாங்க இந்த ICDS அப்படிங்கிற அந்த இதை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பிரதான் மந்திரி கிராமோதயா யோஜனா ஸ்கீம். In this scheme nutrition supplementation in the form of winning food is given to children in the age group of 6 months to 36 months in the unreached hamlets. Okay, இந்த பிரதான் மந்திரி கிராமோதயா யோஜனா ஸ்கீம், இந்த ஸ்கீம் மூலமாக என்ன பண்ணுறாங்கன்னா ஏஜ் குரூப் 6 மந்த்ல இருந்து 36 மந்த் வரைக்கும் இருக்க குழந்தைங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு இன்டகிரேட்டட் நியூட்ரிஷன் ப்ரோக்ராம். திஸ் ப்ராஜெக்ட் வாட் ஸ்டார்டட் இன் 1980 targeting at 6 to 36 month old children and pregnant and lactating women. At the midday meal program, this program has been introduced for children between ages 2 and 14 attending Balwadis or schools at the expense of rupees 0.9 per beneficiary. This program covered 5.57 crore children in 4,426 block. Okay, boosting poor group engagement. The efforts will be made to strengthen the empowering girls and making them pursues catalyst of change. Next, innovative approaches will be considered for drawing adolescent girls into the program, connecting them with various services and encourage their participation in activities. A mobile center was rolled for widening the reach of service in 9 districts. Distribution and monitoring of the this children further strengthen. ஓகே, இது இல்லாமல் இன்னும் என்ன பண்ணுறாங்க, புவர் குரூப் சில்ட்ரனுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்களே வந்து ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. எப்படி அப்படின்னா அவங்களுக்கு வந்து தேவையான ஸ்ட்ரென்தன் ப்ளஸ் என்னென்னா நிறைய கல்வி அறிவை வந்து புகட்டணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய ப்ரோக்ராம்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இனிஷியேட் பண்ணுறாங்க. அது நல்ல விதத்தில் என்ன ஆயிருக்கு அப்படின்னா அப்ரோச் ஆகுது. அதுக்குன்னு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய குழுக்களை வந்து அமைச்சு அந்த குழுக்கள் மூலமாக என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த நிறைய சர்வீசஸ் வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ஸ்லேயும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு பாதையை நோக்கி தான் என்ன பண்ணிகிட்ருக்கு போயிட்டுருக்கு. அப்போ நம்ம தமிழ்நாடு பார்த்திங்களா ஃபுட் நியூட்ரிஷன் அண்ட் செக்யூரிட்டியில் பார்த்திங்களா ஒரு அதர் ஸ்டேட்ஸுக்கு வந்து நம்ம எப்படி இருக்கிறோம் முன்னோடியாக தான் நம்ம வந்து திகழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தோம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.